ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினத்தின் தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே இன்று மாலை அல்லது இரவில் மோந்தா புயல் தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையை கடக்கும் போது இயல்பை விட மிக அதிக மழை பொழிவு இருக்கும் என்றும் தமிழகத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கும் கனமழை. பலத்த காற்று வீசுவதால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. ஒடிசா மாநிலம் கோபால்பூர், கஞ்சம் உள்ளிட்ட கடலோர பகுதியில் பல அடி உயரம் எழும் ராட்சத அலைகள். ஆரிய பள்ளியில் பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தி உள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் கடந்த 24 மணி நேரத்தில் பொன்னேரி, ஆவடியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஊத்துக்கோட்டையில் 6 சென்டிமீட்டர், சோழவரம், செங்குன்றத்தில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. சென்னையின் பல்வேறு இடங்களில் இடைவிடாமல் தொடர்ந்து மிதமான மழை பெய்கிறது. கிண்டி, சைதாப்பேட்டை, அசோக் பில்லர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்பட்டு, வேப்பேரி, அண்ணா சாலை, திருவல்லிக்கேணியில் லேசான மழை பெய்கிறது. மோந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மெரினாவில் பல அடி உயரம் வரை அலைகள் எழுகிறது. தமிழக காவிரி எல்லையான பிலிகுண்டுலு, ஒகேனக்கல் பகுதிக்கு வரும் நீரின் அளவு முழுமையாக சரிந்தது. தற்போதைய நிலவரப்படி நீர்வரத்து 16,000 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணைக்கு நீர்வரத்து உயர்ந்ததை தொடர்ந்து 400 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஊத்துக்கோட்டை முதல் பழவேற்காடு வரை ஆரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் நீர்வரத்து உயர்ந்ததை தொடர்ந்து சென்னை புழல் ஏரியிலிருந்து 250 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கால்வாய் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர் மழையால் காஞ்சிபுரம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலாற்றங்கரையோரம் உள்ள 30 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல் ஈரப்பதம் குறித்து கடலூர், கலையூர், தூக்கணம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு. நேரடி கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள நெல்லின் ஈரப்பதம் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்து வருகின்றனர். கோவை வருகை தந்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவரான பின் முதல் முறையாக தமிழகம் வந்துள்ளார் CP ராதாகிருஷ்ணன்.
என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி கூட்டம் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறும் பயிற்சியில் திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் என 3000 பேர் பங்கேற்றுள்ளனர். மாமல்லபுரத்தில் நடந்த ஆறுதல் சந்திப்பின் போது தாவேகா தலைவர் விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கல்வி, காப்பீடு உள்ளிட்ட தேவையான உதவிகளை செய்வதாக விஜய் உறுதியளித்தார் என தந்தி டிவிக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உருக்கமாக பேட்டியளித்தனர். உங்களை இங்கே வரவழைச்சதுக்கு என்னுடைய தவறு அப்படின்னு காலில் விழுந்தாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப இழைச்சிட்டாரு. முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. சென்னை போயஸ் கார்டனில் அமைந்துள்ள நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டிற்கும் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளான மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் இந்திய தேர்தல் ஆணையம் காணொலி மூலம் ஆலோசனை. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள், அலுவலர்களுக்கான பயிற்சி குறித்து சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோட்டில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று ரயில் படிக்கட்டிற்கும் நடைமேடைக்கும் இடையில் சிக்கிய இளம்பெண். ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் துரிதமாக இளம்பெண்ணை காப்பாற்றிய காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் செம்மாயம் பகுதியில் தொண்டையில் ஐஸ்கிரீம் சிக்கியதால் உயிருக்கு போராடிய சிறுவன். முதலுதவி அளித்து சிறுவனின் உயிரை ஒருவர் காப்பாற்றும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே முன்விரோதம் காரணமாக வீட்டை சூறையாடி சண்டை போடும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவுகிறது. கல்லூரி மாணவி உள்பட 6 பேர் காயமடைந்த நிலையில் பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக ராபிடோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். 20,000 ரூபாய் பணம் கேட்டு இளம்பெண் மிரட்டியதாக கைதான இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் ஐடி ஊழியர் சுபைர் ஹாங்ரேக்கரை தீவிரவாத ஒழிப்பு படை கைது செய்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்த போலீசார் அல் குவைதா அமைப்புடன் தொடர்பா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் இடையேயான பாகுபாட்டை நீக்க ஒரே மாதிரியான சீருடையை கொண்டுவர ராஜஸ்தான் அரசு முடிவு.
எதிர்ப்பு தெரிவித்துள்ள தனியார் பள்ளி நிர்வாகங்கள் மாணவர்களுக்கான சீருடையை நிர்ணயிப்பது பள்ளிகளின் உரிமை என கூறியுள்ளது. கேரள மாநிலம் மூணார் அருகே கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. வாகனங்கள் எதுவும் வராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. కొంచెం సైడ్ నిలబడుకోనా. நடிகர் அஜித்குமார் திருப்பதி ஏழுமலையானை சுப்ரபாத சேவையில் தரிசனம் செய்தார். கொட்டும் மழையிலும் அஜித்துடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.